செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக ஒரு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எண்ணெயில் போடும்போது தாளிக்கும் போது கூட கடுகு சீரகம் எல்லாம் போட்டுட்டு தாளிச்சுட்டு 4-5 பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா வதக்குங்க. 2 கருவேப்பிலை போட்டு கூட தொக்கு மாதிரி வர்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4, ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க வதக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 4, 4 பூண்டு பல், 2 கொஞ்சம் இஞ்சி ஒரு 50 கிராம்ஸ் இஞ்சி, 50 கிராம்ஸ்லாம் வேண்டாம், 25 கிராம்ஸ் இஞ்சி, ஒரு சின்ன துண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெல்லிக்காய் அளவுக்குள்ள துண்டு. அதுக்கப்புறம் வந்து மிளகு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் இது போட்டு நல்லா மையெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து கரகரன்னு அரைச்சிட்டு அதே நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா ப்ரௌன் நிறத்தில் வரா மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக இது வந்து டைகர் ப்ரான்னு ஒன்று வதக்கி வச்சுருக்கேன். டைகர் ப்ரான் என்னென்னா அதை ஆயிலில் போட்டு வச்சுருக்கேங்க. ஆயிலில் போட்டு அதை ஒரு தடவை ஒரு சும்மா அப்படி வதக்கி வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டுட்டு ஆயிலில் ஒரு வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா பச்சையாக போட்டால் பச்சை ஸ்மெல் வருதுங்க, அதனால் அது வந்து அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போடுறேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கிட்ட பிறகு இது போடணும், மிளகாப்பொடி மஞ்சப்பொடி போட்டு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டைகர் ப்ரானை சேர்த்து அதில் போட்டுட்டு வதக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு தொக்கு ரெடி. ஸோ இப்போ நான் மிளகாப்பொடி போட போகிறேன். மிளகாப்பொடி போட்டுட்டு இதை வதக்கிடலாமல் கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டுக்கலாம். சரிங்களா, மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராதுங்க. ஸோ இது மஞ்சப்பொடி போட்டுட்டேன். கொஞ்சம் கூட மிளகாப்பொடி ரெட் கலர் மிளகாப்பொடி போட்டுடலாமா. அப்புறம் என்ன மிளகாப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு போதும். பெரிய டீஸ்பூனாக இருந்ததுன்னா அரையா இந்த அளவுக்கு போட்டால் போதும். சரிங்களா, போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு இந்த டைகர் ப்ரானை தூக்கி அதில் போட்டு ஒரு வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான மசாலா ரெடி. டைகர் ப்ரான் மசாலா ரெடி. சரிங்களா, பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸு இது மாதிரி வந்து நம்ம வந்து அப்போ டயட்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா வாரம் ஃபுல்லாக டயட்டு வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். சண்டே ஒரு நாள் நம்ம வீட்டில் நிம்மதியாக சமைச்சு சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராது. பாருங்கள், நான் டைகர் ப்ரான் எடுத்து போடுறேன். அதில் இருக்கிற ஆயிலையும் எண்ணெயையும் கூட அதை வேக வச்சோம் இல்லைங்களா, அதையும் கூட எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதை எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வச்சிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நான் சும்மா தான் வதக்கி போட்டேன் இல்லையா ஆயிலில், அதனால் இந்த ப்ரான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேகிறதுக்குள்ளதை மாதிரி பண்ணணும். நான் வந்துட்டு சண்டேஸ்லலாம் நல்லா குக் பண்ணுவேங்க. மற்ற நாளில் டாக்டர்னால் சண்டேல ஐ எம் அ குக். ஐ like to cook. Cooking is my passion as well as it is a stress buster also. So learn cooking and do it as a passion and stress buster. You will really enjoy it. This is my sister's place. Today I have come and I am doing this part of cooking here. நிறைய இருக்குது இன்னைக்கு நான்வெஜ். இந்த பாருங்க, வஞ்சிரம் ஃப்ரை ரெடியாக இருக்குது, ப்ரான் ஃப்ரைக்கு ரெடியாக இருக்குது. பட் திஸ் இஸ் மை பார்ட் ஆஃப் குக்கிங். I thought I will show you this, how to make a real recipe of prawn tokku in our style. Maybe a chettinadu prawn tokku கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட அரைச்சி போட்டிருக்கோம். சரிங்களா, ஓகே, பாய் வியூவர்ஸ்.
we'll meet tomorrow with some other medical tips.